தெய்வம் நல்ல தெய்வம் நல்ல தெய்வம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அபியானவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும், உங்கள் இறக்க வெளிப்படட்டும். இந்த ஆராதனையில் பலத்த காரியத்தை தெய்வம் செய்யுங்க ஆண்டவரே. தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு தெரிந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போ. நெருக்கப்பட்டோர் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோண்டிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோண்டிய தேவன். நம்மை அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்ற அர்ப்பரிப்போம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நமக்கு பாதையில் ஒளியாய் அவர் நம்மை நடத்துவார். அவர் நல்ல தெய்வம்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரநேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரநேமியா ஆவியை அளித்தே. நீட நம்பிக்கை தைரியமேந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நீட நம்பிக்கை தைரியமேந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி, அவர் கிருபைதான் நம்மை நடத்தி வருகிறது. அவருடைய கிருபைதான் நம்மை தாங்கி சுமக்கிறது. எல்லா நெருக்கமான நேரத்திலும், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர் நம்மை புதிய ஒரு உருவமாய், புதிய ஒரு பொருளாய் அவர் நம்மை வணைந்து கொண்ட தெய்வம் அவர். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் கிருபையை நினைத்து இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின, சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இந்த கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த கிருபை. யாரும் நமக்கு உதவி செய்ய முன் வராத போது அவர் நமக்கு நான் இருக்க மகளே, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் தேடி வந்த தெய்வம் அவர். அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அம்மாப்பா, உங்க கிருபைதான் என்னை தாங்கி வந்திருக்கிறது, உங்க கிருபைதான் என்னை தூக்கி சுமக்கிறது ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபை இந்த ஆண்டவரே காலை நேரத்தை எங்கள் மேலே அதிகமாய் வெளிப்படட்டும். உங்கள் இறக்க இந்த காலத்தில் எங்கள் மேலே அதிகமாய் வெளிப்படுவதாக தெய்வமே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், இந்த ஜெபத்தில் இணைகிற எல்லா குடும்பங்களையும் பரலோகத்தின் தெய்வம் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 92:12 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஓ கர்த்தரை தேடுகிற குடும்பங்கள், தேவ சமூகத்துக்கு வருகிற குடும்பங்கள் இந்த காலை நேரத்தில் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவர்கள் வளரட்டும். ஜெபிப்போமா? தேவ தகப்பனே, எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். பனையை போல் அந்த குடும்பங்கள் செழிக்கட்டும். லீபனோனில் உள்ள கேதுருவை போல தேவ சமூகத்துக்கு வந்த குடும்பங்கள் ஆண்டவரே தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதாவே, நீ கிரியை செய்யும். இயேசுவே, நீங்கள் கிரியை செய்வீராக. உம்மாலே ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மை தேடுகிற குடும்பங்கள் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளரட்டும் என்று நாங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யோவேல் 2:26 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஸ்தோத்திரம். தேவ ஜனம் சம்பூரணமாய் சாப்பிடட்டும், திருப்தி அடையட்டும், ஆண்டவர் அதிசயமாய் வழி நடத்தட்டும். எல்லாரும் கர்த்தரை துதிக்கட்டும். சொல்லுங்க. எல்லா குடும்பங்களும் சம்பூரணமாய் சாப்பிடணும். சொல்லுங்க. எல்லா குடும்பங்களும் திருப்தி அடையணும். ஆண்டவர் அதிசயமாய் எல்லா குடும்பங்களையும், கர்த்தரை தேடுகிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்துவாராக. ஓ ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கட்டும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கட்டும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்களாக.
அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே சம்பூரணமாய் அவர்கள் சாப்பிடணும், அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். என் தகப்பன் அந்த குடும்பங்களை கரம் பிடிச்சு நீங்கள் அதிசயமாய் நீங்கள் வழி நடத்த வேண்டும். அவர்கள் உம்மை துதிக்கட்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே குறைவோடு இருக்கிற குடும்பங்கள் சம்பூரணமாய் சாப்பிடட்டும்பா. திருப்தி அடையாத குடும்பங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுவரை உம்முடைய கரம் பிடிச்சு அவர்களை நடத்த முடியாத நிலையில் இருந்த குடும்பங்களை இந்த நாளிலிருந்து அவர்களை கரம் பிடித்து என் தகப்பனீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் கரம் பிடித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல உபாகமம் 28வது அதிகாரத்தில் 8வது வசனம் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஓ ஸ்தோத்திரம். தெய்வ குடும்பங்கள், தேவனை நம்புகிற ஒவ்வொரு குடும்பங்களும் களஞ்சியங்கள் நிரம்பப்படுவதாக, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஸ்தோத்திரம். தேவனை நம்புகிற குடும்பங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டும், கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். நீர் வானத்தை திறப்பீராக. அநேகருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் கொடுக்கும்படியாய் அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நிறுத்துங்க. கடன் வாங்குகிற நிலையில் இருக்கிற குடும்பங்கள் இனி கடன் கொடுக்கிற நிலையிலே ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வரட்டுமே. தரித்திரங்கள் மாறட்டுமே. களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கிற அனுபவங்கள் கர்த்தரை தேடுகிற குடும்பத்துக்கு மாறட்டும். கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை இதுவரை பார்க்காத குடும்பங்கள் இந்த நாளிலிருந்து கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்காய் நீ வானத்தை திறப்பீராக. அவர்களுக்காய் என் தெய்வம் நீ வானத்தை நீ திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உபாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? தெய்வ சமூகத்தில் நிற்கிற குடும்பங்கள், ஓ ஸ்தோத்திரம். அவன் சம்பத்தை கர்த்தாவின் கை கிரியைகளின் மேல் நீ பெரிய நிற்கிற குடும்பங்களை பகைக்கிறவர்கள் இடுப்புகள் எல்லாம் நொறுக்கி போடுங்கப்பா. தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகள், ஓ அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய இடுப்புகள் எல்லாம் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுடைய இடுப்புகள் எல்லாம் நொறுக்கி போடுவீராக. ஓ அவர்கள் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதியும், சம்பத்தை ஆசீர்வதியும். அவர் கை கிரியைகளின் மேல் ஆண்டவரை நீர் பிரியமாய் இருப்பீராக, பிரியமாய் இருப்பீராக. என் ஆண்டவர் பிரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 2வது வசனம் 5வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 2வது வசனம், நீங்கோ உனக்கு பாக்கியமோ நன்மையும் உண்டாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா நான் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். என் கை பிரயாசத்தை புறத்தியார்கள் சாப்பிடக்கூடாது. என் கை பிரயாசத்தை நான் சாப்பிடணும். இயேசுவே, ஓ தேவனை நம்புகிற இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பிரயாசத்தின் பலனை அவர்கள் சாப்பிடட்டும். அவர்களுக்கு நன்மையும், ஓ
சோத்திர பாக்கியம் உண்டாயிருக்கட்டும். சங்கீதம் 128:5 சொல்லப்படுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஸ்தோத்திரம், கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உம்மை குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை தேடுகிற குடும்பங்கள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே உம்மாலே ஆசீர்வாதம் பெறட்டும், உம்மாலே ஆசீர்வாதம் பெறட்டும், உம்மாலே ஆசீர்வாதம் பெறட்டும். சீயோனிலிருந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, அவர்கள் கைகளில் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடணும், அது அவர்களுக்கு பாக்கியமாக நன்மையாக இருக்கணும். இந்த நாட்களில் கையிட்டு செய்கிற வேலைகளில் அதில் வருகிற பிரயாசத்தை அநேகர் சாப்பிடுவதில்லை. இந்த நிலைகளெல்லாம், சாபத்தை எல்லாம், இந்த ஆண்டவரே கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவீராக. தேவ ஜனம் அவர்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடட்டும், அது அவர்களுக்கு பாக்கியமாகவும் நன்மையாகவும் இந்த காலை நேரத்தில் உண்டாய் இருப்பதாக. பிதாவே, நீங்கள் கிரியை செய்யணும். இயேசுவே, நீங்கள் கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதே போல ஸ்தோத்திர ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, சத்தமா ஜெபம் பண்ணுங்க, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தாவை நித்தமும் எங்களை நடத்துங்க, கரம் பிடிச்சு நித்தமும் நடத்துங்க. மகா வறட்சியான காலத்திலும் நீர் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக, எலும்புகளை நினமுள்ளதாய் நீர் ஆக்குவீராக. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உம்மை சேவிக்கிற ஜனம் ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்கள் அப்படி மாறட்டும். தெய்வம் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஆராதிக்கிற குடும்பங்களை தெய்வம் அளவில்லாமல் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே ஆசீர்வதியும். உடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று ஒரு வேத போதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 99வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் 732வது பக்கத்தில் இருக்கு. நாம் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் ராஜ்யரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமும் ஆன உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனா இருந்தீர். நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்த உள்ளவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். வேத வசனம் சொல்லுது, சீயோனில் பெரியவர், எல்லா ஜனங்களிலும் அவர் உயர்ந்தவர். அப்போ அவர் ஒருவரே நாம் ஆராதிக்க வேண்டும், ஒருவருக்கே நாம் கீழ்ப்படிய வேண்டும். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை, நமக்கு கொடுத்த வேத வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு பெரிய விருப்பம். அங்கே 9வது வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி
அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அவருக்கு ஆராதனை செய்ய தவறி விடாதபடி அவரை நித்தமும் ஆராதிப்போம். நித்தமும் அவர் சமூகத்தில் நிற்போம். அவர் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அவர் உயர்ந்தவர். அல்லேலூயா. நாம் பழகிற, நாம் மதிக்கிற, நமக்கு பெரிய நபர்களாய் தோன்றுகிற எல்லாரை விட அவர் உயர்ந்தவர். அதனால அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். அவரை ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சுகிர்க்க பண்ணுவாராக. அதை தளர்க்க பண்ணுவாராக. நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர் விடுவதாக. எங்களை சுகித்திருக்க பண்ணுகிற தெய்வம், ஆண்டவரே, எங்களை வளர்ச்சி அடைய செய்கிற தெய்வம், இந்த காலை நேரத்தில் நீங்கள் எல்லா ஜனங்களிலும் நீர் உயர்ந்தவர். நாங்கள் மதிக்கிற ஜனங்கள், நாங்கள் நேசிக்கிற எங்கள் உறவுகள் எல்லாரை விட நீங்கள் உயர்ந்தவர். ஆகையால் உங்களுக்கு முதலாவது நாங்கள் கீழ்ப்படியவும், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் ஆராதனை செய்யவும், தொழுது கொள்ளவும், பணிந்து கொள்ளவும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரலோகம் ஆசீர்வதிக்க வேண்டும். கிருபையை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.